அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நல்ல நாமத்தினாலே இன்று இந்த புதிய மாதத்தில் மனம் நிறைய உங்களை வாழ்த்துகிறேன். புதிய வருடம் பிறந்து ஒரு மாதங்கள் உருண்டு ஓடினது. ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் தேவன் தரப்போகிற நல்ல ஆசீர்வாதங்களை மறவாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இன்று இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் பாரத்தோடு ஜெபித்த பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்ன வார்த்தை, இதை கேட்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, அகில உலகத்தில் உள்ள மக்களுக்கு நான் கொடுக்கிற வார்த்தை என்று சொன்னார். ஏசாயா 45:22 இப்படி சொல்லுகிறது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் நமக்கு தேவன் என்ன செய்வார் என்பதை காட்டிலும் நமக்கு தேவன் அற்புதங்களை செய்யத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள். அன்போடு சொல்லுகிறேன், சகோதரா சகோதரி, ஊழியக்காரனே ஊழியக்காரியே, வாலிப பிள்ளைகளே, எதையும் பார்க்க வேண்டாம், மனிதர்களை பார்க்க வேண்டாம், பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம், போராடுகிற சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், ஐஸ்வர்யத்தை பார்க்க வேண்டாம், அரசியல் தலைவர்களை பார்க்க வேண்டாம், அதிகாரிகளை பார்க்க வேண்டாம், எழும்புகிற காற்றையும் கடலையும் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார், அப்பொழுது நீ விடுவிக்கப்படுவாய். இந்த மாதம் உங்களுக்கு விடுதலையின் மாதம். எப்பொழுது அவரை நோக்கி பாருங்கள். சங்கீதம் 34:5 என்ன சொல்லுகிறது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கமடையவில்லை. இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒரு நாளும் உங்கள் முகம் இருண்டு போவதில்லை. எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பிரச்சனைகள், எப்பொழுது முகம் கவிழும், இருண்டு போவோம் என்று உங்களை துடிக்கிறது. கர்த்தரை நோக்கிப்பார். அவமானப்படுத்துகிறவன் மட்டும் நொறுங்குவான், உன்முகம் பிரகாசமடையும். அது மட்டுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? வெட்கத்தை காணவே மாட்டீர்கள். 1 ரட்சிப்பு, விடுதலை. 2 முகப்பிரகாசம். 3 வெட்கமடைய மாட்டீர்கள். 4 எரேமியா 33:3 பாருங்கள். கூப்பிடு,
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் இந்த பிப்ரவரி மாதம் உனக்கு நடக்கும். ஐயோ, நான் நினைத்து பார்க்கவில்லை, எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு பெரிய காரியம் எனக்கு நடந்திருக்கிறது என்று நீ சொல்லும் அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார், பெரிய காரியம் செய்வார். 5 சங்கீதம் 50:15 பாருங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த மாதம் அநேகர் பார்த்து சொல்லுவார்கள், இவ்வளவு பிரச்சனை வருகிறதே, இத்தனை கொடூரங்கள் உனக்கு வந்திருக்கிறதே, நீ முகமலர்ச்சியாய் இருக்கிறாயே, எப்படி ஆண்டவரை துதிக்கிறாய் என்று உங்களை பார்த்து கேட்கும் அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்றே ஒன்றை செய்யுங்கள், ஒன்றை மட்டும் செய்யுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த மாதம் 4 காரியங்கள் இந்த பூமியில் நடக்கப் போகிறது. 1, எல்லாருக்கும் பூமி முழுவதும் நெருக்கம் வரும். எந்த பக்கம் போவோம்? தப்பிக்க முடியுமா? முடியாதா? இதை கேட்கிற தேவ ஜனம் மட்டுமல்ல, புற ஜாதிகளும் தலைவர்களும் அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் புலம்புவார்கள், எப்படி தப்பிப்போம், எப்படி தப்பிப்போம்? நெருக்கம் வரும். 2, நிந்தனைகளால் சூழப்படுவீர்கள். எல்லாருக்கும் நிந்தனை வரும். துன்மார்க்கனுக்கு வரும், நீதிமானுக்கு வரும். வேதம் சொன்னபடி துன்மார்க்கனுக்கு சம்பவிக்கிறதை போலவே நீதிமானுக்கு வரும். எல்லாருக்கும் நிந்தனை வரும். 3, சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சவால்களை சந்திப்பீர்கள். 4, ஐயோ, மாற்றம் வராதா, என்றைக்கு வரும் என்று ஜனங்கள் கதறுவார்கள். இந்த 4 காரியங்களும் வரும் என்று ஒரு தீர்க்கனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவதைப் போல வெளிப்படுத்தினார். இந்த 4ம் எல்லாருக்கும் வரும். ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நோக்கி பார்க்கிற கண்மலை ஒருவர் உண்டு. நோக்கி பார்க்கிற கண்மலை இயேசு ஒருவர் இருக்கிறார். நோக்கிப்பார். நெருக்கம் வரும்பொழுது கர்த்தரை நோக்கிப்பார். நிந்தனை வரும்பொழுது கர்த்தரை நோக்கிப்பார். சவால்கள் வரும்பொழுது கர்த்தரை நோக்கிப்பார். எதிர்பார்ப்புகள், ஐயோ மாற்றங்கள் வராதா என்கிற எதிர்பார்ப்புகள் வரும்பொழுது கர்த்தரை நோக்கிப்பார். வேதத்தின் அடிப்படையில் இந்த 4லும் கர்த்தரை நோக்கி பார்த்தார். என்ன சம்பவிக்கும்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்னே சிவந்த சமுத்திரம், பின்னே எகிப்தின் சேனை. கடலில் விழுந்து சாகவா? இல்லை, பட்டயத்தால் எதிரிகள் கையில் சாகவா? நெருக்கம், நெருக்கம். யாத்திராகமம் 14:10 பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கினார்கள், கூப்பிட்டார்கள். 14ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தரை நோக்கி பார்த்ததினால் அடுத்த வார்த்தை, யுத்தம் கர்த்தருடையது. வழி திறந்தது. எதிரிகள் அழிந்தார்கள். விடுதலையோடு சென்றார். இந்த மாதம் உங்களை அப்படித்தான் நடத்தப் போகிறார். நெருக்கத்தை குறித்து பயப்படாதே. எல்லாரும் மடியலாம். இந்த வார்த்தையை கேட்கிற நீ மடிவதில்லை, நீ மடிந்து போவதில்லை. நீ விடுதலை பெறுவாய், நீ உயர்த்தப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். 2, நிந்தனை. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். வாலிப வயதில் சூழ்நிலையின் நிமித்தம்
மோசே தன் சொந்த சகோதரி மிரியாம், சகோதரன் ஆரோன் இருந்த எகிப்தை விட்டு தூர தேசம் போனார். ஒருவரும் அவனை குறித்து அக்கறை கொள்ள தேடினார்களா? இல்லை, கைவிட்டு விட்டார்கள். இருந்த இடத்தில் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை தானே அமைத்துக் கொண்டார். 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்கள். சரியான சமயத்தில் 1-2 பேர் அல்ல, இஸ்ரவேல் புத்திரர் அனைவரையும் அழைத்து வைத்து மிரியாம் அவமானப்படுத்துகிறார். உதவிதான் செய்யவில்லை, உபத்திரவம், அவமானப்படுத்துகிறார். மோசே கதறுகிறார். ஆனால் மோசேக்கு என்ன உதவி தெரியுமா? பரலோக உதவி. வேதம் சொல்லுகிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். என்னாகும் 12:13 பாருங்கள். நான் நம்புகிறேன், அன்று நடந்த சம்பவம், மிரியாம் குஷ்டம் வந்த பொழுது 40 லட்சம் ஜனமும் யோசித்திருப்பார்கள், இனி மோசையை குறை சொல்லவே கூடாது. நிந்தனை வரும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு காலமும் ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. 3 சவால்கள் வரும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்து உனக்கு என்ன கிடைத்தது? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உனக்கு என்ன கிடைத்தது? சவால்கள் வரும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 38 வரை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, எலியாவுக்கு சவால். எலியாவுக்கு ஒரே சவால். வேதம் சொல்லுகிறது, எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். என்னை கேட்டருளும். அக்கினி வந்தது, சவால்களை மேற்கொண்டார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறான், பாகை முன்னிட்டு போவது எளிது, பின்னிட்டு வரச் சொல். சவால், நடக்காத காரியத்தில் சவால். வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 20:11 பாருங்கள். ஏசாயா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இயற்கைக்கு மாறாக நடந்தது. இந்த மாதம் சவால்கள் வரட்டும், பயப்படாதீர்கள். ஆண்டவரை மட்டும் பாருங்கள். உங்கள் பக்கம் அவர் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். கடைசியாக மாற்றங்கள் வரும் பொழுது, மாற்றங்கள் தேவைப்படும் பொழுது ஆண்டவரை பாருங்கள். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். 33 36 வரை பாருங்கள். அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? பாபிலோனின் அரசன் ராஜா மாட்டை போல புல்லை மேய்ந்து கொண்டிருக்கிறார். மனைவி, தாதிமார்கள், பிள்ளைகள், பேரக்குழந்தைகள், அமைச்சர்கள், ஜனங்கள் பரிதாபமாய் வேடிக்கை பார்க்கிறார். ஒருவேளை அவன் இருதயம் கசந்து போயிருக்கும். ஐயோ, மாற்றம் வருமா? 34ஆம் வசனத்தை பாருங்கள். நேபுகாத்நேச்சார் உள்ளவர்களை ஏதாயிலும் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்த்தார், ஆண்டவரை நோக்கி பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, புத்தி வந்தது. 36ஆம் வசனத்தை பாருங்கள், 36ஐ பாருங்கள். தானியேல் 4:36ஐ பாருங்கள். எல்லாம் வந்தது. முக ரூபம் வந்தது, அழகு வந்தது, எல்லாம் வந்தது, எல்லாம் வந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கலங்கி போனீர்களோ? மாற்றங்கள் தேவை என்று புலம்புகிறீர்களோ? என்று இந்த சூழ்நிலை மாறும். எப்படி மாற்றப்படுவேன்? எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? என்ன செய்வேன் என்று கலங்குகிறீர்களோ? கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். இன்று கர்த்தரை நோக்கி பாருங்கள்.
மாற்றங்கள் வரும். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவர் முகத்தை பாருங்கள். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். விரோதமாய் பேசுகிறவர்கள் நடுவே உங்களை உயர்த்துவார். உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். உங்கள் சூழ்நிலையை உயர்த்துவார். உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். சவால் விட்டவர்கள் சவால் விடட்டும். அவர்கள் நடுவே உங்களை ஆசீர்வதிப்பார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். மாற்றம் தேவையா? எல்லாம் மாறும். இழந்தவைகள் திரும்ப வரும். இழந்த குடும்ப உறவு திரும்ப வரும். இழந்த ஐஸ்வர்யம், வேலை திரும்ப வரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு கட்டாயம் அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். நாம் இணைந்து ஜெபிப்போம். வேறு ஒன்றும் வேண்டாம். எல்லா சூழ்நிலையிலும் உம்மை பார்க்கிற நிலைமையை தார். கேட்போமா? நல்ல பிதாவே, என் வார்த்தைகளை உம்முடைய வார்த்தைகள் என்று நம்பி கவனித்து கேட்கிற என் சகோதர சகோதரிகளை ஒரு விசை நினைத்தருளும். தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறோம். நெருக்கம் வரட்டும், நிந்தனைகள் வரட்டும், சவால்கள் எங்களை நோக்கி வரட்டும், ஐயோ மாறாதா என்கிற ஏக்கங்கள் வரட்டும். நாங்கள் கவலையே பட மாட்டோம். காரணம், நோக்கி பார்க்கிற கண்மலை ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறீர். யுத்தம் பண்ணுவீர். சவால்களில் ஜெயம் கொடுப்பீர். நிந்தனையில் எங்கள் தலையை உயர்த்துவீர். விரும்புகிற மாற்றம் எங்களுக்கு கட்டாயம் வரப்போகிறது. இந்த வார்த்தையின்படியே இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் செய்தார். ஒவ்வொரு சகோதர சகோதரி, தம்பி தங்கச்சி, சிறு பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு செய்தார். இந்த மாதம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும். இப்பொழுதே உம்மை நோக்கி பார்க்கிறபடியினால் அவர்கள் முகம் பிரகாசம் அடையட்டும். வெட்கமே வரக்கூடாது. இழந்தவைகள் திரும்ப வரும்படி சிலரை நீர் தொட்டு கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஜெபத்தை கவனித்து கேட்டார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God bless you. God bless you. God bless you.